Students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Bender Schmidt Methodல இன்னொரு சம் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Solve uxx equal to 32ut taking h equal to 0.25 சொல்லி கொடுத்திருக்காங்க and t greater than 0 ன்னு கொடுத்துட்டாங்க. லிமிட் வந்து 0 ல இருந்து 1 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. And then u of x, 0 equal to 0, u of 0, t equal to 0, u of 1, t equal to t அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப் டு 5 செக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னா uxx equal to aut. இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தோம்னா இங்கே a இருக்க வேண்டிய இடத்துல 32 இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32, இங்கே ஹச்சோட வேல்யூ 0.25 சொல்லி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஹச்சோட வேல்யூ 0.25 எடுத்துக்கிட்டோம். நம்ம k அண்ட் லாம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். k ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா k equal to ah² divided by 2. ஏவோட வேல்யூ நமக்கு 32 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஹச்சோட வேல்யூ 0.25 கொடுத்துருந்தாங்க. ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. லாம்டாவோட ஃபார்முலா என்னன்னா k டிவைட் பை ah² அப்படிங்கிற ஃபார்முலா தான். கேவோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இங்கே 1 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 32, ஹச்சோட வேல்யூ 0.25 ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.5 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா பெண்டர் ஸ்கிரிப்ட் ரிகரன்ஸ் ரிலேஷனோடைய ஜென்ரல் ஃபார்முலா ui, j plus 1 equal to 1/2 into ui plus 1, j plus ui minus 1, j. ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டேபிள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ் அப்படிங்கிற இப்போ ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து ரைட் பண்ணுவோம், ஒய் அப்படிங்கிறது இங்கே எழுதுவோம். எக்ஸுங்கிற வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹச்சுங்கிற இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒய் அப்படிங்கிற இந்த சைடு வந்து எழுதுகிற வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கேவை டிபெண்ட் பண்ணி வந்திருக்கும்னு சொல்லியிருப்போம். ஸோ அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட லிமிட் 0லேருந்து 1 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது ஹச்சோட வேல்யூ 0.25 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. அப்போ 1 வரைக்கும் 0.25 எழுதணும் அப்படின்னா நமக்கு 0, 0.0, 0.25, 0.50, 0.75, 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நம்ம எழுதுவோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒய் அப்படிங்கிற இந்த வேல்யூ கேவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். கேங்கிற வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 5 செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து இருக்குது. ஸோ அப்போது 5 செக்ஷன்ஸ் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா, 5 செக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம 0லேருந்து 5 வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா, அதே 6 செக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா 0லேருந்து 6 வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். டிஃப்ரென்ஸ் 1 இருக்குது அப்படின்னா கேவோட வேல்யூ 1 இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒய் அப்படிங்கிற இந்த காலமில் வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரோ அண்ட் காலம் வேல்யூ நம்ம எழுதிட்டோம். இப்போ வந்து கொடுத்துருக்க கிவன் 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலிமா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா u of x, 0 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ எந்த வேல்யூஸ் வேணால் இருக்கலாம், ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும். அதாவது இங்கே வந்து எக்ஸ் அண்ட் டி ரேஞ்சஸ் தான். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வேணால் இருக்கலாம், டீயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது இந்த ஃபுல் டேர்ம் 0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ்லாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ். டீயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ எந்த வேல்யூஸ் வேணால் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ரோ ஃபுல்லாகவே 0, அதை நம்ம 0 போட்டிருக்கோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா u of 0, t equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது t எந்த வேல்யூஸ் வேணால் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அது ஃபுல்லாக நம்ம 0ன்னு போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா u of 1, t equal to tன்னு கொடுத்துருந்தாங்க. அதோட வேல்யூஸ் t வந்து 0லேருந்து 5 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இங்கே t இருக்க வேண்டிய இடத்துல 0லேருந்து 5 வரைக்கும் போட்டால் நமக்கு என்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்க்கணும். இப்போ டீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு கொடுக்கும்போது u of 1, 0 equal to 0ன்னு கிடச்சிருக்கு. டீயோட வேல்யூ 1ன்னு கொடுத்தோம்னா u of 1, 1 equal to 1ன்னு கிடச்சிருக்கு. இங்கே டீயோட வேல்யூஸ் தான் u of 1, t equal to tன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்கும். டீயோட வேல்யூ 2ன்னு கொடுத்தா நமக்கு 2ங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. டீயோட வேல்யூ 3 கொடுத்தா 3 கிடச்சிருக்கு. டீயோட வேல்யூ 4 கொடுத்தா 4 கிடச்சிருக்கு. டீயோட வேல்யூ 5 கொடுத்தா 5ங்கிற ஆன்சர். வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது டி இருக்கிற வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 1னா இதான் எக்ஸோட வேல்யூ 1, டி வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே நம்ம எழுதணும் 0, 1, 2, 3, 4, 5. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ உள்ளே இருக்க வேல்யூஸ் மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 0 பொசிஷன்னு சொல்லுவாங்க, இது 1 பொசிஷன் சொல்லுவாங்க, இது 2 சொல்லுவாங்க, இது 3, இது 4th பொசிஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா u1, 1. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா u2, 1. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. இது u3, 1. இது ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஸோ தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா டேர்முக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1, 1 அப்படிங்கிற வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜேவோட வேல்யூ வந்து இங்கே ஐயோட வேல்யூ வந்து 1 இருக்குது, ஜேவோட வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இங்கே என்ன வேல்யூஸ் கொடுத்தா நமக்கு u1, 1 வந்து கிடைக்கும்னா ஐயோட வேல்யூ 1 கொடுக்கலாம், ஜேவோட வேல்யூ வந்து 1, j + 1 இருக்கிறதுனால ஜேவோட வேல்யூ 0ன்னு கொடுத்தோம்னா 0 + 1 1 வந்து கிடைக்கும். ஸோ வேல்யூ வந்து 1ன்னு கொடுக்கணும், ஜேவோட வேல்யூ 0ன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? வேல்யூ 1, 2, 3 நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜேவோட வேல்யூ 0ன்னு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜேவோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ui, 1 = 1/2 into ui + 1, 0 + ui - 1, 0ன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ ஐயோட வேல்யூ 1, 2, 3 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன் ஐயோட வேல்யூ 1, 2, 3 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுத்தோம்னா இந்த டேர்ம் கிடைக்கும், ஐயோட வேல்யூ 2 கொடுத்தோம்னா இந்த டேர்ம் கிடைக்கும், ஐயோட வேல்யூ 3 அப்படிங்கிற கொடுத்தோம்னா இந்த டேர்ம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா j = 0 வந்து கொடுத்தோம்னா நமக்கு இந்த ரோ ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இப்போ j = 1 கொடுத்தோம்னா நமக்கு இந்த ரோ ஃபுல்லாக கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் i = 1, 2, 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு i = 1 கொடுக்கும்போது u1, 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா ஐயோட வேல்யூ 1 இருக்கிறதுனால = 1/2 into 1 அப்படிங்கிறது 2, 0 இருக்குது, ப்ளஸ் u1 - 1 0, 0 = 1/2 u2, 0 வந்து u2, 0 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கும். 2, 0 அப்படிங்கிறது இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ அதான் நமக்கு அந்த வேல்யூ 0ன்னு கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு u0, 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 இங்கே இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா u0, 0ோட பொசிஷன். அப்போ அந்த வேல்யூ நமக்கு 0 தான். அதான் நம்ம இங்கே 0 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம், which is equal to 0. ஸோ அதே மாதிரி i = 2 கொடுத்திங்கன்னா u2, 1 = 1/2 into u3, 0ன்னு வந்து கிடைக்கும், ப்ளஸ் u1, 0ன்னு கிடச்சிருக்கு. இதோட வேல்யூ நமக்கு 0 தான், இதோட வேல்யூ நமக்கு 0 தான். அதே மாதிரி i = 3 கொடுக்கும்போது u3, 1ன்னு வந்து கிடைக்கும், 1/2 into u4, 0 ப்ளஸ் u2, 0 1/2 into இந்த வேல்யூ நமக்கு 0, இந்த வேல்யூ நமக்கு 0. இப்போ ஃபுல்லாக நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. 3 வேல்யூஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த பாக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். இப்போ அடுத்தது ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா j = 1 வந்து போட்ட வேல்யூ வந்து கிடைக்கும். ஐயோட வேல்யூ 1, 2, 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா i = 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா u1, 2 = 1/2 into u2, 1 ப்ளஸ் u0, 1 கிடைக்கும். 1/2 into இந்த வேல்யூ நமக்கு 0, இந்த வேல்யூ நமக்கு 0. ஓகேங்களா? நம்ம இங்கே லாஸ்ட்டாக இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து நமக்கு 0 பார்த்தீங்கன்னா நமக்கு 0. அப்போ இந்த ஃபுல் டேர்ம் நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. ஐயோட வேல்யூ 2 கொடுத்திங்கனாலும் எனக்கு 0 தான் கிடச்சிருக்கு. ஐயோட வேல்யூ 3 கொடுத்திங்கன்னா 0.5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 3 டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து அதே மாதிரி இந்த 3 ரோஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா j = 2 வந்து கொடுத்திங்கன்னா ui, 3 = 1/2 into ui + 1, 2 ப்ளஸ் ui - 1, 2ன்னு வந்து கிடைக்கும். இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு கொடுத்திங்கன்னா எனக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. ஐயோட வேல்யூ 2ன்னு கொடுத்திங்கன்னா 0.25ன்னு கிடச்சிருக்கு. ஐயோட வேல்யூ 3ன்னு கொடுத்திங்கன்னா எனக்கு 1ன்ற ஆன்சர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி j = 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக கிடச்சிருக்கு. அகைன் i 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த அகைன் j = 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு 5th பொசிஷன் வந்து கிடச்சிருச்சு. நமக்கு கிவன் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 5 பொசிஷன் வரைக்கும் தான் இருக்குது, 5 செக்ஷன்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போ 5ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. j = 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. அகைன் i = 1, 2, 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 0.25, 0.875, 2.25ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபைனலாக டேபிள் ஃபுல்லாக வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் வந்து பெண்டர் ஸ்மித் மெத்தட். இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.